ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நடிகர் விஜய் 1990 இருந்து 2026 வரைக்கும் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். 1996 நாளைய தீர்ப்பு அவங்க அப்பா எஸ்.ஜே. சந்திரசேகர் இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. 1993 செந்தூர பாண்டி, தேவா போன்ற படங்கள் நடிச்சிருக்காரு. 1995 ராஜாவின் பார்வையில், தேவா, சந்திரலேகா போன்ற படங்கள் நடிச்சிருக்காரு. 1996 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, மாண்புமிகு மாணவன், செல்வா போன்ற படங்களை நடிச்சிருக்காரு. பூவே உனக்காக படம் ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர் படமாக விஜய்க்கு அமைஞ்சது. அதுக்கப்புறமா 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள் நடிச்சிருந்தாரு. இதில் லவ் டுடே படம் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. அப்புறமா நினைத்தேன் வந்தாய் 1997 நடிச்சிருந்தாரு. 1998 பிரியமுடன், நிலவேவா போன்ற படங்களும், 1999 துள்ளாத மனமும் துள்ளும், என்றென்றும் காதல், நெஞ்சினில், மின்சார கண்ணா போன்ற படங்கள் நடிச்சிருந்தாரு. இந்த படங்களில் துள்ளாத மனமும் துள்ளும் படம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த பிளாக்பஸ்டர் படமாக விஜய்க்கு அமைஞ்சது. இந்த படத்தின் மூலமாக விஜய்க்கு அதிக ரசிகர் பட்டாளம் உருவாச்சு. 2000வது வருஷத்தில் கண்ணுக்குள் நிலவு, குஷி, பிரியமானவளே போன்ற படங்கள் நடிச்சிருந்தாரு. இதில் குஷி ஜோதிகாவோட நடிச்சிருந்தாரு. இதுவும் அடுத்த பிளாக்பஸ்டர் படமாக இருந்தது. அப்புறமா 2001 ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிளாக்பஸ்டர் படமாக அமைஞ்சது. அப்புறமா 2001 பத்ரி, ஷாஜகான் போன்ற படங்களும் நடிச்சிருந்தாரு. 2002 தமிழன், யூத், பகவதி போன்ற படங்களும், 2003 வசீகரா, புதிய கீதை, திருமலை, உதயா, கில்லி போன்ற படங்களும் நடிச்சிருந்தாரு. இதில் திருமலை படம் ஜோதிகாவுடனும், கில்லி படம் த்ரிஷாவுடனும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த 2 படமுமே பிளாக்பஸ்டர் படமாக அமைஞ்சது. அப்புறம் 2004 மதுரை படமும், 2005 திருப்பாச்சி, சுக்ரன், சச்சின், சிவகாசி போன்ற படங்களும் நடிச்சிருந்திருக்காரு. இதில் திருப்பாச்சி படம் அதிக அளவில் வசூல்களாக குவிச்சு பிளாக்பஸ்டர் படமாக ஹிட் ஆச்சு. அப்புறமா த்ரிஷா கூட 2006 ஆதி படம் நடிச்சிருந்தாரு. இது ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2007 போக்கிரி படம் நடிச்சிருந்தாரு. இது சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. அப்புறமா 2007 போக்கிரி, அழகிய தமிழ்மகன் போன்ற படங்கள் நடிச்சிருந்தாரு. 2008 குருவி, 2009 வில்லு, வேட்டைக்காரன் போன்ற படங்களும் நடிச்சிருந்தாரு. 2010 சுறா படம் நடிச்சிருந்தாரு. இது ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2011 காவலன், வேலாயுதம் போன்ற படங்கள் நடிச்சிருந்தாரு. இதில் வேலாயுத படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறமா ஸ்ரீகாந்த், ஜீவா, இலியானா இவங்களோட சேர்ந்து நண்பன் படம் நடிச்சிருந்தாரு. இதுவும் சூப்பர் பிளாக்பஸ்டர் படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் காஜல் அகர்வாலுடன் ஜோடி சேர்ந்து துப்பாக்கி படம் நடிச்சிருந்தாரு. அதுவும் பிளாக்பஸ்டர் படமாக அமைஞ்சது. அப்புறம் 2013 தலைவா, 2014 ஜில்லா, கத்தி போன்ற படங்கள் நடிச்சிருந்தாரு. இதில் ஜில்லாவும் சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. 2015 புலி, 2016 தெறி, 2017 பைரவா, மெர்சல் போன்ற படங்களும் நடிச்சிருந்தாரு. இதில் தெறி படமும் மெர்சல் படமும் பிளாக்பஸ்டர் படமாக அமைஞ்சது. அப்புறம் 2018 இவர் நடித்த சர்க்கார் படம் சூப்பர் ஹிட் அடிச்சுது. 2019 பிகில் பிளாக்பஸ்டர் படமாகவும், 2021 மாஸ்டர் பிளாக்பஸ்டர் படமாகவும், 2022 பீஸ்ட் சூப்பர் ஹிட் படமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் 2023 வாரிசு, 2024 லியோ போன்ற படங்கள் நடிச்சிருந்தாரு. லாஸ்ட்டாக 2025 ஜனநாயகம் படம் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அரசு தரப்பில் தடை செய்யப்பட்டதுனால இந்த படம் இன்னும் வெளியிடப்படலை. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுங்கிற நல்ல நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை தொடங்கி இப்போ அரசியலில் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு.